Hi guys, today topic என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதோமியா. ஹைப்போதோமியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து சிபிபி அப்போ கம்மி பண்ணுறது தான் ஹைப்போதோமியா. நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கொண்டு போகிறது தான் ஹைப்போதோமியான்னு சொல்லுவோம். யூசஸ் லோவர் பிளட் ஃப்ளோ அண்ட் லோவர் பிளட் ட்ராமா ஆர்கன் ப்ரிசர்வேஷன் பெட்டராக இருக்கும். ஹைப்போதோமியா ஸ்டேஜில் வந்து பிளட்லெஸ் அண்ட் மோஷன்லெஸ் ஃபீல்டு நம்மளுக்கு ஹைப்போதோமியாவோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னா, ஃபார் எவ்ரி 1 டிகிரி செல்சியஸ் டிராப்க்கு 7% ஆஃப் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கம்மியாகுது. அதனால ஆக்சிஜன் அண்ட் குளுக்கோஸ் கன்சப்ஷன் வந்து கம்மியாகுது. செரிப்ரல் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் கம்மியாகுது. அதுக்கப்புறம் வந்து வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி கம்மியாகிறதுனால நம்ம பாடியில எடிமா ஃபார்ம் ஆகிறது ரெடியூஸ் ஆகுது. இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸ் வந்து சப்ரஸ் ஆகுது. ஹைப்போதெர்மியாவை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம்னா, மைல்ட், மாடரேட், டீப், ப்ரொஃபவுண்ட். மைல்டோட டெம்பரேச்சர் என்னன்னா 36 to 34 டிகிரி செல்சியஸ். மாடரேட் வந்து 33 to 28 டிகிரி செல்சியஸ். டீப் வந்து 27 to 18 டிகிரி செல்சியஸ். ப்ரொஃபவுண்ட் வந்து லெஸ் தென் 18 டிகிரி செல்சியஸ். மயோகார்டியல் ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கார்டியோக்ளீனியா கொடுக்குறது. இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் ஜாக்கெட்ஸ் போகிறது வந்து செகண்ட். கியூட்டன் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டிகிரி செல்சியஸ் வந்து கம்மி பண்ணால் 7.5 மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாகும். இது வந்து நார்மலாக வந்து நார்மல் 7 டிகிரி வந்து செல்சியஸ் கம்மி பண்ணக்குள்ள 50% ஆஃப் ஆக்சிஜன் கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். இதோட லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ் அப்போ 50% கம்மியாகும். 23 டிகிரி செல்சியஸ் அப்போ 25 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16 டிகிரி செல்சியஸ் அப்போ 12.7 டிகிரி கம்மியாகும். ஹைப்போதெர்மியா அப்போ டெம்பரேச்சர் எங்கெங்க மானிட்டர் பண்ணலாம்? பேஷண்ட்ல வந்து நாசோஃபாரிங்ஸ்ல மானிட்டர் பண்ணலாம். டெம்பானிக் மெம்பரைன், அதுக்கப்புறம் டிஸ்டல் ஈசோஃபேகஸ், ரெக்டம், பிளாடர் எல்லாத்துலயுமே வந்து மானிட்டர் பண்ணலாம். இதே இது வந்து நம்ம ஹெச்எல்எம் மெஷின்ல எங்கெல்லாம் மானிட்டர் பண்ணணும்னா வீனஸ் இன்லெட், ஆர்ட்ரியல் அவுட்லெட் அண்ட் கார்டியோப்ளீஜியர் டெலிவரி சிஸ்டம்ல வந்து மானிட்டர் பண்ணணும். மெட்டபாலிக் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைல்டுக்கு வந்து 80%, மாடரேட்டுக்கு வந்து 61%, டீப்புக்கு வந்து 41%, பர்ஃபவுண்டுக்கு வந்து 18.7%. டெம்பரேச்சருக்கு கிரேடியே அடல்ட்டுக்கு வந்து 6 டிகிரி இருக்கும், பீரியாட்டிக் வந்து 4 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இப்போ 1 டிகிரி செல்சியஸ் டிவார்மிங் பண்ணுறதுக்கு 2 to 3 மினிட்ஸ் எடுக்கும்.